நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் திருச்சிலுவை பாதையிலே அவருடைய பாடுகளை சித்தரிப்பதற்காக நீர் எங்களை கருவிகளாக தேர்ந்தெடுத்திருக்கின்ற அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவருடைய திருப்பின் வீதிகள் வழியாக நாங்கள் மேற்கொள்கின்ற இந்த திருப்பயணமானது சிறப்பாக வழிநடத்தப்பட வேண்டும் என்று உங்களுக்கு செபிக்கின்றோம். இதை காணுகின்ற அனைவருக்கும் இது ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்றும் இதன் வழியாக மீது கொண்டிருக்கிற நம்பிக்கையிலே அவர்கள் வளரவும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு செபிக்கின்றோம். அவர் பகுதியில் வசிக்கின்ற அனைத்து மக்களையும் நீதாமே நிறைவாக ஆசீர்வதித்தலும் ஆண்டவரை அதற்கு ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு அழைக்கின்றோம். இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதித்து உடனிருந்து பாதுகாக்க வழிநடத்துவாராக. So God, all the best. Yes, do well. 2025 ஆண்டு திருவையார் நமக்கு ஜூபிலி ஆண்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அருளை சுவைத்து அனுபவித்து உணர்கின்ற இந்த ஜூபிலி ஆண்டிலே நாம் முன்னெடுக்கின்ற இந்த பாவ பரிகார திருச்சிலுவை பாதையை ஆண்டவருடைய கடமையை அர்ப்பணித்து நாம் இதோ பயணிப்போம். எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் இந்த ஜூபிலி ஆண்டிலே பயணிக்கின்றோம். இந்த திருப்பயணமானது நமக்கு அருளையும் ஆசிரியையும் கொடுக்கின்ற பயணமாக அமைய வேண்டும் என்றும் இது நமக்கு உண்மையான மனமாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்றும் ஐநாவரத்தில் வசிக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றும் அனைவருக்கும் இயேசுவினுடைய திருப்பாடுகளை நாம் நினைவூட்டவும் அதை எடுத்துச் சொல்லவும் நமக்கு ஒரு வாய்ப்பாக ஆண்டவர் இதை கொடுத்திருக்கின்றார். எனவே பக்தி நிறைந்த உள்ளத்தோடு நாம் இந்த திருப்பவனிலே பங்கெடுப்போம். இயேசுடைய சிலுவை பயணத்தை நாம் தியானிப்போம். அவருடைய சிலுவை பாதையானது சிலுவை பயணமானது நம்முடைய வாழ்க்கை பாதையை மாற்ற வேண்டும் என்றும் இதன் வழியாக நம்முடைய வாழ்வு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக இருக்க வேண்டும் என்று பக்தி நிறைந்த உள்ளத்தோடு தூய உள்ளத்தோடு இந்த திருப்பயணியை நாம் பங்கெடுப்போம். நமக்காக இந்த சிலுவை பாதையை வழிநடத்துவதற்காக வந்திருக்கின்ற அருள் தந்தை PS காணிக்கிறார் அவர்கள் எழும்பூர் திருந்தி ஆண்டவர் திருத்தலத்தினுடைய அதிபராகவும் பங்கு தந்தையாகவும் இருக்கின்றார். தந்தை அவர்களை அனைவரின் சார்பாக வரவேற்கின்றேன். நம் அனைவருக்கும் இது இதனால் ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று நாம் தெரிவிப்போம். நம்முடைய கவனத்திற்கு ஒவ்வொரு இடத்திலும் தன்னார்வ தொண்டர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். போக்குவரத்தை சரி செய்யவும் மற்ற இந்த கவனையை வழிநடத்துவதற்காகவும் நம்முடைய செயற்குழு உறுப்பினர் தலைமையிலே தன்னார்வ கொண்டிருக்கிறார். அவை தயவுசெய்து அவர்களுடைய போக்கிலே நீங்கள் விட்டுவிடுங்கள். திடீரென்று யாரும் எதுவும் இந்த தலையிட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். யார் இதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அந்த இடத்திலே இந்த கவனியை வழிநடத்தி செல்வார்கள். எனவே மற்றவர்கள் தயவுசெய்து இந்த கவனியை பக்தியோடு கலந்து கொள்ளுங்கள். மற்றபடி வேறு எதுவும் தலையிட வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். We
சதுசேயர் மறைநூல் அறிஞர்களை ஏலம் போடுவதில் நமக்கு ஒரு மன நிம்மதி. வரலாற்றை திருப்பி பார்க்கும் பொழுது பிலாத்து மத தலைவர்கள் மறைநூல் அறிஞர்கள் குற்றவாளிகள் என சொல்லி இவர்களுக்கு செய்த பொழுதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என சொல்லும் வார்த்தைகளின் அர்த்தம் புரிகிறதா? நாம் நினைப்பது போல கடவுள் ஆலயத்திலோ அழகானவன் அழுக்கோடு இருப்பவன், பட்டணத்தான் பாமரன், ஏழை பணக்காரன் எல்லோரிடமும் இருக்கின்றார். இயேசுவை பிலாத்து ஒரே ஒரு முறைதான் தீர்ப்பிட்டார். அதனால் சரித்திரம் புரண்டு படுத்தது. தினம் தினம் நீயும் நானும் பிறரை தீர்ப்பிடுவதால் தொடங்கி இன்னொரு பிலாத்துவாக மாறிய தருணங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பினை கேட்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசங்கள் ஆகாத சுரேஸ்வரி இறக்கத்தால் சமாதானத்தை கடவுள் இரண்டாம் நிலை, இயேசு சிலுவையை சுமக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். ரோமை பேரரசில் சிலுவை என்பது அவமானத்தின் சின்னம், தேச விரோதிகளுடைய மரண சின்னம், கொலைகாரர்களின் கொள்ளிடம். இந்த சிலுவை இயேசுவின் கைப்பற்ற பின் அது கோடிக்கணக்கான மக்களின் மீட்பின் சின்னமாக மாறியது. இதிகாசங்களில் படித்திருக்கின்றோம். முதலில் இதனை நானும் நம்பவில்லை, நம்பவும் முடிவதை அறிவித்தார், அறிவித்ததை ஏற்றுக்கொண்டார். நமது சிலுவைகள் எவை என சிந்தித்து பார்ப்போம். கடவுள் சிலுவைகளை நமக்கு அளிக்கவில்லை, நாமே உருவாக்கிக் கொண்டவை. ஆதாம் ஏவாளுக்கு கடவுள் சிங்கார மனம் கொடுத்தார், அதை அவர்கள் தான் சிதைத்துக் கொண்டார்கள். அதுபோல் அழகான வாழ்வை நமக்கு கொடுத்தார், நாம் தான் அதை அவமதித்து விட்டோம். இயற்கை பசியை தந்ததும் பட்டினியை நாம் உருவாக்கினோம். மனித விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரை இணைக்கப்பட்டால் சமாதானம் இணைப்பான கடவுளை. The fifth station, Simon of Cyrene. As they led him away, they seized one Simon of Cyrene, who was coming in from the country, and
laid on him the cross to carry it behind Jesus. I permit adversities in order to increase merit. I do not reward for good results, but for the patience and hardships undergone for my sake. O my Jesus, you do not give a reward for the successful performance of a work, but for the soul and divinity of your dearly beloved Son, our Lord Jesus Christ, the atonement for our sins and those of the whole world. For the sake of his sorrowful passion, Have mercy on us and on the whole world. Have mercy on us, O Lord. Have mercy on us. Holy say
எனக்கு தெய்வ புதல்வன் கிடைத்தார். தினமும் நாம் எத்தனையோ பேரை சந்திக்கின்றோம். சில சந்திப்புகள் எழுச்சியாகவும், சில சந்திப்புகள் வீழ்ச்சியாகவும், சில சந்திப்புகள் மகிழ்ச்சியாகவும், சில சந்திப்புகள் துக்கமாகவும், சில நாம் முன்னேற்றம் அடையவும், சில சந்திப்புகள் விழத்தாட்டவும் செய்கின்றன. இந்த நிலையில் மரியாளின் சந்திப்பு முற்றிலும் மாறுபட்ட சந்திப்பு. சோர்ந்து போல இயேசுவுக்கு சுகம் கொடுத்தது. துகண்டு போனவருக்கும் இந்த சந்திப்பு சக்தி கொடுத்தது. கலந்து நின்றவருக்கு தைரியம் அளித்தது. இங்கே இந்த சந்திப்பில் 2 இதயங்கள் பேசிக் கொள்கின்றன. மகனே, நீ சிலுவையை தோள்களில் சுமக்கின்றாய், நான் நெஞ்சிலே சுமக்கின்றேன். எப்போது சிமியோன் உன்னை கரங்களில் ஏந்தி இதோ உன்னையும் ஒரு வாள் ஊடுருவும் என்றாரோ அன்றே அப்பொழுதே எனக்கு தெரியும் இது இப்படிதான் நடக்கும் என்று. இயேசுவின் கண்களோடு பேசுகின்றார் அன்னை மரியா. உன்னோடு உண்டு உறங்கி திரிந்த சீடர்கள், உதவி பெற்றவர்கள் இல்லையே என கவலைப்படாது. கடைசி வரை, கல்வாரி வரை உன்னோடு நான் வருகிறேன் என சொல்லாமல் சொல்லும் சந்திக்கின்றோம். இன்றைய தாய்மார்களே சிந்தியுங்கள். தாயின் மடிதான் பிள்ளைக்கு முதல் பள்ளிக்கூடம் என்பார்கள். இந்த பள்ளிக்கூடத்தில் நம் பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கின்றோம்? முதல் ஆசானை தாய் என்றால் எதை போதிக்கின்றோம்? நம் பிள்ளைகளை எப்படி உருவாக்குகின்றோம்? தாயை போல் பிள்ளை, நூலை போல் சேலை என்பார்கள். ஒரு சமூகம் சீரழிந்து விட்டது என்றால், சரியில்லை என்றால் குற்றவாளிகள் யார்? சிந்திப்போம். நம்மையை சீர்திருத்தி இயேசுவை வழிநடத்திய அந்த தாயை போல நாமும் வாழ ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இந்த ஸ்தலத்திலே கேட்போம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்து விசுவாச ஆன்மாக்கள் சர்வேஸ்வர இனத்தால் சமாதான இழைப்பார கடவுள.
நம்ம அங்க போயிடலாமா? Rachel.
எட்டாம் நிலை, அழுத இடத்திலே பெண்களுக்கு ஆறுதல் சொல்கின்றார் இயேசு. திவ்ய இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செலுத்துகின்றோம். கண்ணீர் வித்தியாசமானதும், ஆனந்தம் அடைந்தாலும் கண்ணீர் வருகின்றதும், வருத்தப்பட்டாலும் கண்ணீர் வருகின்றதும், தன் சக்திக்கு அப்பாற்பட்டது நன்றாக நடந்தது எனும் பொழுதும் ஆனந்த கண்ணீர் ஒருபுறம், அதே சமயத்தில் தன் சக்தி தோல்வி இமயத்தில் உருவாகவில்லை, எங்கள் பெண்களின் கண்களில் தான் உருவாகின்றதோ என்கின்றான் கவிதை. புதிய ஏற்பாட்டில் 3 பெண்கள் முக்கியமானவர்கள். சமாரியர்கள் இயேசுவின் லட்சிய பணியை அறிவிப் பேறு பெற்றார். மார்த்தாள் இயேசுவின் தெய்வீக தன்மையை அறிந்து ஏற்றுக்கொண்டார். எப்போடு இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்ற வார்த்தைகள் அவருடைய நம்பிக்கையை பிரதிபலித்தவர். மதிலேன் மரியாள் இயேசுவின் உயிர்ப்பின் வெற்றியை முதலில் அறிந்தால், உணர்ந்தால், அடுத்தவர்களுக்கு அறிவித்தார். இயேசுடைய பணிவாழ்வில் பெண்கள் முக்கியமான இடம் பெற்றார்கள். இதில் சந்தேகமே இல்லை. எருசலேம் பெண்கள் எதற்காக அழுகிறார்கள்? அழுத அந்த பெண்களுக்கு இயேசு சொல்லை போதனைகள் கேட்டும் மாற முடியாத உங்களுக்காகவும் மாற்றம் and fill me with your Holy Spirit by the power of your resurrection. Amen. Consecration prayer. And Almighty.
அணிவதற்கும் அவிழ்ப்பதற்கும் போர்த்துவதற்கும் உரிப்பதற்கும் வித்தியாசம் அதிகம் உண்டு. ஆட்டின் தோலை உரிப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆடைகள் உரிப்பதை இந்த நிலையிலே பார்க்கின்றோம். ஆடை ஒரு மனிதனின் மானத்தை காக்கின்றது என்று ஆதி ஆகமத்திலே 3வது அதிகாரத்தில் 21வது வசனம் சொல்லுகின்றது. அப்பொழுது ஆண்டவராகிய கடவுள் தோல் சட்டைகளை செய்து ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் அணிவித்தார் என நாம் வாசிக்கின்றோம். எந்த தெய்வம் மனிதனுக்கு ஆடை கொடுத்ததோ அவரையே நிர்வாணமாக்கி பார்க்கும் நிலையை நினைத்து பார்க்கின்ற பொழுது இந்த மனித இனத்தை என்னவென்று சொல்வதோ, இது எந்த விதத்தில் நியாயமாகும்? மனிதனுடைய மிருக குணத்தை அல்லவா இது காட்டுகின்றது. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், அவன் அள்ளி கொடுக்கும் பொழுது இறைவனாகிறான். அதே மனிதன் என்பவன் மிருகமாகலாம், அடுத்தவரை வஞ்சித்து ஏமாற்றி சுருட்டி சுயநலத்தோடு வாழும் பொழுது கேவலமான மிருகமாக மாறுகின்றான். சிலுவையில் அறையுண்டு பேசுவே, உம்மையை நோக்கி பார்க்கிறேன், என் பாவ சுமைகளோடு உம் பாத நிழலில் நிற்கின்றேன்.
நீ செய்தாய். பாசத்தின் வீணை மணி என்னையும் கதறுகிறாள் என் தாயை பாசத்தின் மடியில் என்னையும் கதறுகிறாள் என் தாயை மரணம் மனிதர்களை பார்த்து மௌனமாக காட்டுகின்றாயோ காட்டு, எல்லாம் ஒரு நாள் முடியும். பிறந்த நாளின் பொழுது ஏற்றிய விளக்கை அணைத்து விட்டுத்தான் ஆனந்தமாக கேக்கை வெட்டுகின்றோம். அணைக்கின்ற அந்த மெழுகுவர்த்தி நமக்கு அழகான பாடம் சொல்கிறது. மனிதா, உன் வாழ்க்கை அணைய ஒரு படி அருகில் வந்திருக்கின்றாய் என்று. ஆனால் நாம் தான் அதை அறிவதில்லை. நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பதை விட நம் மரணம் எப்படி இருக்க வேண்டும் என நினைத்து வாழ்ந்தால் கண்டிப்பாக நாம் இப்படி வாழ்ந்திருக்க மாட்டோம் என நினைக்கின்றேன். எத்தனை நல்லதை, நல்லவர்களை, புனிதத்தை தொலைத்து விட்டேன் என வேதனைப்பட்டு நிற்போம். மரணம் என்பது நிஜம். யாரும் இதை மாற்றவும் முடியாது, இதிலிருந்து தப்பிக்கவும் முடியாது. உலகில் உதயமான உயிர்கள் எல்லாம் இதை சந்தித்தே ஆக வேண்டும். இந்த உண்மை தெரிந்திருந்தாலும் நாம் ஏதோ நிரந்தரமானவர்கள் போல் தலை சாய்க்கவும் இடமில்லை. ஆனால் நாம் எல்லாம் என்னுடையதோ எனக்குரியது என சொல்லிக் கொண்டோ அலைந்து கொண்டிருக்கின்றோம். கடைசியில் நமக்கு 6 அடி நிலம்தான் தேவை என்பதை மறக்கின்றோம். ஏன்? நம் மனம் ஒரு குரங்கு. நிஜத்தை விடுத்து மாயையில் இன்பம் காண ஆசைப்படுகின்றது. இது தவறல்லவா? இந்த உண்மை நமக்கு ஏன் புரிவதில்லை? பலருடைய உணர்த்தி இருக்கின்றதா? இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் பாதிப்பை ஏற்படுத்தியது. குற்றவாளியான யூதாஸ் காரியோத்தை தனது மரணத்தை தானே தேடச் செல்ல வைத்தது. அப்போஸ்தலரான
11 பேருடைய அர்த்தம் பிறக்கும். மரித்தாலும் அடக்கம் செய்தாலும் மீண்டும் மீண்டும் நாம் விதைக்கப்படுகின்றோம். மரணம் முடிவு அல்ல, ஒரு ஆரம்பமாக மாறுகின்றது. அர்த்தமுள்ள மரணத்தை நாம் பெற்றிட இந்த ஸ்தலத்திலே இறைவனை வேண்டுவோம். தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசனுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தால் சமாதானத்தில் இளைப்பாற கடவுள. ஆமென். திருத்தந்தையின் கருக எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலராகிய புனித ஜான் போஸ்கோவே, மிகச் சிறப்பான விதத்தில் வழி நடத்தி அருமையான சிந்தனைகளை வழங்கி நம்மை தியானிக்க வைத்து இயேசுடைய பாடல்களோடு ஒன்றிக்கும் நம்முடைய வாழ்க்கை பாதையை தியானிக்கவும் உதவி செய்த நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருள் தந்தை PS காணிக்கராஜ் அவர்கள் எழும்பூர் தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக இருக்கின்றார். எனவே தந்தை அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே உங்களுக்கும் சிறப்பான பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பான ஒளி அமைப்பை நமக்காக கொடுத்த ரமேஷ் ஆடியோ நிறுவனத்திற்கு நம்முடைய சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு பல வாகனங்களை தயார் செய்த நம்முடைய பங்கினுடைய இளைஞர்கள், சலேசிய உடல் உழைப்பாளர்கள் மற்றும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவை எல்லாவற்றையும் நமக்காக பதிவு செய்த ஊடக குழுவினருக்கு சிறப்பான நன்றி. நம்முடைய பங்கினுடைய செயற்குழு உறுப்பினர்கள், பங்கு பெற உறுப்பினர்கள் இதை சிறப்பாக திட்டமிட்டு வழிநடத்தியிருக்கிறார்கள். எனவே அவர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். I thank also the English speaking community for taking part in the penitential way of the cross with your own prayers and for animating the way of the cross and walking along, reflecting on the path of Christ who walked on the streets of Jerusalem. Thank you so much for your participation and we pray for you. May God bless you. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரளாக இதில் பங்கேற்று சிறப்பாக பக்தியான முறையில் பங்கேற்ற அனைவரையும் நான் சிறப்பாக பாராட்டுகின்றேன். அனைவருக்கும் நன்றி. தேநீர் இருக்கும் திருப்பலியில் பங்கெடுக்கின்றவர்கள் தேநீர் அருந்தி போய்